ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே சென்றது. திருவண்ணாமலை தீபம், திருவண்ணாமலை கிரிவல ரோடுகள், ராஜகோபுரம், இதெல்லாம் போன வீடியோவில் பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கள். போன வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம், திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பிட்டு சேலத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சேலத்திலிருந்து பெருந்துறையிலேருந்து திருப்பூர் வர்றதாங்க. கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே ரிட்டன் கிளம்பி வர்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க நண்பர்களே, இந்த வீடியோவில் திருவண்ணாமலையிலேருந்து ரிட்டன் திருப்பூர் வீட்டுக்கு வர்றது பார்க்கலாம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. இப்போ நாம் எங்கே வந்துக்கிட்டு இருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து சேலம் அந்த ரோட்டை பிடிச்சி தான் அந்த பைபாஸ் ரோட்டிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து சேலம் வந்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. நம்ம சேனலை யாராவது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நான் எந்த இடத்துல எங்கே ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் திருவண்ணாமலை டு சேலம் பைபாஸ் ரோட்டில் கல்லாத்துப்பட்டிங்கிற ஊரை தாண்டி இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே, இப்போது நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே. மிக பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் 2 பஞ்சவர்ண கிளிக்குஞ்சுகளை பரிசளித்தார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவர் என்பதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து, இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டார். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர். உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து, பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு, இந்த பறவையிடம் எந்த குறையுமில்லை, உடலில் எந்த குறையுமில்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர். இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே. நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து, நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பேரரசர். அடுத்த நாள் காலை கண்விழிக்கும்போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார் பேரரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த அற்புதத்தை செய்தவரை உடனே அழைத்து வாருங்கள் என்றார். அந்த விவசாயி பேரரசர் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லாரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில், நீ மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தாய் என பேரரசர் கேட்டார். பேரரசரை வணங்கியபடியே விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன், வேறொன்றுமில்லை என்று சொன்னார். இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல நமது சக்தியை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடுவார். அது நமது நன்மைக்கே. நம் சக்தியை, ஆற்றலை நாம் உணர வேண்டும். திருவண்ணாமலை கோயில் கதைகள். திருவண்ணாமலை டெம்பிள் கதைகள் என்பது சிவன் மலையாக உருவெடுத்த அக்னி தலத்தின் வரலாறு. அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் பெருமைகள், கிரிவல ரகசியங்கள், சித்தர்களின் மகிமைகள் மற்றும் கார்த்திகை தீபத்தின் புராண கதைகள். உதாரணமாக, பார்வதி, பிரம்மா, விஷ்ணுவுடன் சிவன் ஜோதி வடிவில் தோன்றிய கதை ஆகியவற்றை குறிக்கும். இது தேவார, திருவாசக பாடல்களிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இடம்பெற்றுள்ளது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக தோன்றினார். அந்த மலையே திருவண்ணாமலை. அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் ஏற்பட்ட சாபத்தால் பூமிக்கு வந்து உண்ணாமுலை அம்மனாக அண்ணாமலையார் கோயிலில் தவம் செய்த கதை. கிரிவலத்தின் மகிமை. மலையைச் சுற்றி வரும்போது வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் வலம் வருவதால் இடப்பக்கமாக கிரிவலம் செல்ல வேண்டும். இது நினைத்தாலே முக்தி தரும் நகரம் என்ற பெருமையை கொண்டது. சித்தர்களின் கதைகள். இப்பகுதியில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர்.
இசக்கி சுவாமிகள் போன்றவர்கள் கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டுள்ளனர். கார்த்திகை தீபம் சிவபெருமானே மலையாக உயர்ந்து கார்த்திகை தீபமாக ஒளி வீசுவதே இத்தலத்தின் சிறப்பு. இது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் விழா. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையைச் சுற்றிவர 2 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், வருண லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேசாத்திரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், வருண லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமசிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம், திருவாசம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது. இக்கோவிலில் 6 கால பூசை தினமும் நடைபெறுகிறது. பஞ்ச பருவ பூசைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூசைகளும் நடைபெறுகின்றன. பஞ்ச பருவ பூசைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூசைகளாகும். 7. கரும்பு தொட்டில் தோகு. குழந்தையில்லாதவர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகின்றார்கள். அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டியலிடுவது இக்கோவிலின் முக்கிய நேர்த்திக் கடன்களில் ஒன்றாகும். 8. கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேசுவர் உற்சவமும் நடைபெறுகிறது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம் தோகு. 10ஆம் நாள் அதிகாலை 4:00 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய்தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதைக் கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சந்நிதியில் வைக்கின்றனர். மகாதீபம் தோகு. மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீசுவரர் உற்சவ கோலம் தீபமண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 9. இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. சேலம் அவுட்டர் பைபாஸ் பக்கம் வந்துட்டோம் நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டரில் முன்னாடி சென்றால் சேலம் அவுட்டர் பைபாஸ் வந்து விடுவோம் நண்பர்களே. சேலம் அவுட்டர் பைபாஸ் ரோடு வந்தாச்சு நண்பர்களே. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது திருவண்ணாமலை டு சேலம் அவுட்டர் பைபாஸ் ரோடு நண்பர்களே.
நண்பர்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு பக்கத்தில் வந்தாச்சு நண்பர்களே. இந்த சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல பெரிய பெரிய புளிய மரங்கள், நிழல் தரக்கூடிய பெரிய புளிய மரங்கள் இருக்கின்றன நண்பர்களே. இப்போ நம்ம சேலம் அவுட்டர் பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு நண்பர்களே. வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி அந்த சர்வீஸ் ரோட்டில் நேராக செல்ல வேண்டிய நண்பர்களே. அங்கே ரோட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேராக செல்ல வேண்டும் நண்பர்களே. இந்த ரோட்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று லெஃப்ட் சைடு சேலம் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு ஜாயின் பண்ண வேண்டும் நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று இருக்குது நண்பர்களே. அதை தாண்டி இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இதே சேலம் பைபாஸ் ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே. லெஃப்ட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தொடர்ந்து ஒரு மலை குன்றுகளாக வந்து கொண்டு இருக்கிற நண்பர்களே. அந்த மலை குன்றுகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கின்றன நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நண்பர்களே. இந்த பைபாஸ் ரோட்டில் லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு 100 மீட்டர் தூரம் முன்னாடி சென்று மறுபடியும் ரைட் சைடு திரும்பி செல்ல வேண்டும் நண்பர்களே. ஒரு நியூட்டன் ரவுண்டு சுற்றி பைபாஸ் ரோடு ஏற வேண்டும் நண்பர்களே. வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இப்போ நேராக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேலம் அந்த மலை தொடர் குன்றுகள் தான் நண்பர்களே. அந்த மலைக்குழு தொடர்கள் எப்படி பார்க்க அழகாக இருக்கின்றன என வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. அந்த மலைத்தொடர்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றன. அந்த மலை தொடர்களை ரசித்தபடியே வாங்க நண்பர்களே. சேலம் பைபாஸ் ரோட்டை தாண்டி பயணிக்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ சேலம் பைபாஸ் பக்கமாக வந்துட்டோம் நண்பர்களே. இந்த ரோட்டில் ரைட் சைடு பக்கமாக திரும்பி மறுபடி ஒரு 100 மீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே ரோட்டில் தான் செல்ல வேண்டும் நண்பர்களே. இப்போ நாம் சேலம் வந்துட்டோம் நண்பர்களே. சைடில் எல்லாம் லெஃப்ட் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைத்தொடர்களாக உள்ளது நண்பர்களே. அந்த மலைத்தொடர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, மிக நல்லா அழகாக உள்ளது. அந்த மலைத்தொடரில் ஒரு பெருமாள் கோயில் உள்ளது நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் சைடில் உள்ள ஃபுல்லாக மலைத்தொடர்களாக இருக்குது. அந்த மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது நண்பர்களே. அந்த மலைத்தொடரில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று உள்ளது. பார்த்தாலே தெரிகிறது நம்புகிறேன். அந்த பெருமாள் சிம்பிள் யூ அந்த நாமம் சிம்பிள் மாதிரி தெரிகின்ற நண்பர்களே. பெருமாள் மலைன்னு நினைக்கிற நண்பர்களே, சேலத்துக்கு பக்கத்தில். இப்போ சேலம் பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதே சேலம் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம். நேராக கோயம்புத்தூர் ரோட்டில் போயிட்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ சேலம் ரோட்டில் சேலம் சிட்டி பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த மலைத்தொடர் வியூ பார்க்க எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த லெஃப்ட் சைடு மலைத்தொடர் வியூ பார்த்தீங்கன்னா சேலத்தில் பெருமாள் மலைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அது என்ன மலையோட பேர் தெரியல நண்பர்களே. இந்த மலையோட வியூ பார்க்க எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இந்த சேலம் பைபாஸ் ரோட்டில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இந்த ரோட்டோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது நண்பர்களே. வெயில் காலத்தில் இங்கே வண்டி ஓட்ட வர நண்பர்கள் மரத்தின் நிழல் ஓரத்தில் வண்டியை நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிறகு கிளம்புறதுக்கு உதவிகரமாக இருக்குது நண்பர்களே. இந்த சேலம் பைபாஸ் ரோடு வந்தாச்சு நண்பர்களே. இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் சேலம் அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு ஏற போகிறோம் நண்பர்களே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வியூ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்களேன். வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இந்த லெஃப்ட் சைடு மரங்கள் வியூவெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. நல்லா நிழலாகத்தான் இருக்குது நண்பர்களே. வெயில் காலத்தில் நல்ல
மரநிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள் நண்பர்களே. நண்பர்களே, வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே, லெஃப்ட் சைடில் மரங்களெல்லாம் நிழல் தரக்கூடிய நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்கின்றன நண்பர்களே. இப்போ சேலம் பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு நண்பர்களே. நான் முன்னாடி இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் சென்றால் சேலம் அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் வந்து விடலாம் நண்பர்களே. கொச்சின் டு சேலம் அந்த பைபாஸ் ரோடு வந்து முன்னாடி ஜாயின் பண்ணலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த சேலம் பைபாஸ் ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்கிறது நண்பர்களே. அந்த மலைத்தொடரோட பேர் எனக்கு எதுவும் தெரியும், அங்கே என்ன கோயில் இருக்குது, அந்த மலைத்தொடரோட பேர் என்ன யாராவது தெரிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போது நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே. மிக பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் 2 பஞ்சவர்ண கிளிக்குஞ்சுகளை பரிசளித்தார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவர் என்பதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டார். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர். உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையுமில்லை, உடலில் எந்த குறையுமில்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர். இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே. நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பேரரசர். அடுத்த நாள் காலை கண்விழிக்கும்போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார் பேரரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த அற்புதத்தை செய்தவரை உடனே அழைத்து வாருங்கள் என்றார். அந்த விவசாயி பேரரசர் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லாரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீ மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தாய் என பேரரசர் கேட்டார். பேரரசரை வணங்கியபடியே விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன், வேறொன்றுமில்லை என்று சொன்னார். இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல நாம் நமது சக்தியை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடுவார். அது நமது நன்மைக்கே. நம் சக்தியை, ஆற்றலை நாம் உணர வேண்டும். திருவண்ணாமலை கோயில் கதைகள். திருவண்ணாமலை டெம்பிள் கதைகள் என்பது சிவன் மலையாக உருவெடுத்த அக்னி தலத்தின் வரலாறு. அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் பெருமைகள், கிரிவல ரகசியங்கள், சித்தர்களின் மகிமைகள் மற்றும் கார்த்திகை தீபத்தின் புராண கதைகள். உதாரணமாக பார்வதி, பிரம்மா, விஷ்ணுவுடன் சிவன் ஜோதி வடிவில் தோன்றிய கதை ஆகியவற்றைக் குறிக்கும். இது தேவார, திருவாசக பாடல்களிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இடம்பெற்றுள்ளது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக தோன்றினார். அந்த மலையே திருவண்ணாமலை. அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் ஏற்பட்ட சாபத்தால் பூமிக்கு வந்து உண்ணாமுலை அம்மனாக அண்ணாமலையார் கோயிலில் தவம் செய்த கதை. கிரிவலத்தின் மகிமை. மலையைச் சுற்றி வரும்போது வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் வலம் வருவதால் இடப்பக்கமாக கிரிவலம் செல்ல வேண்டும். இது நினைத்தாலே முக்தி தரும் நகரம் என்ற பெருமையை கொண்டது. சித்தர்களின் கதைகள். இப்பகுதியில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இசக்கி சுவாமிகள் போன்றவர்கள் கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டுள்ளனர். கார்த்திகை தீபம். சிவபெருமானே மலையாக உயர்ந்து கார்த்திகை தீபமாக ஒளி வீசுவதே இத்தலத்தின் சிறப்பு. இது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் விழா. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையைச் சுற்றிவர 2 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள், முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது.
பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேசாத்திரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமசிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம், திருவாசம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்துக் கொண்டோ செல்லக்கூடாது. இக்கோவிலில் 6 கால பூசை தினமும் நடைபெறுகிறது. பஞ்ச பருவ பூசைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூசைகளும் நடைபெறுகின்றன. பஞ்ச பருவ பூசைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூசைகளாகும். 7. கரும்பு தொட்டில் தோகு. குழந்தையில்லாதவர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகின்றார்கள். அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டியலிடுவது இக்கோவிலின் முக்கிய நேர்த்திக் கடன்களில் ஒன்றாகும். 8. கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேசுவர் உற்சவமும் நடைபெறுகிறது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம் தோகு. 10ஆம் நாள் அதிகாலை 4:00 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய்தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதைக் கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சந்நிதியில் வைக்கின்றனர். மகாதீபம் தோகு. மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீசுவரர் உற்சவ கோலம் தீபமண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 9. இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கொச்சின் பைபாஸோடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னும் 100 மீட்டர் முன்னாடி சென்றால் முன்னாடி பைபாஸ் ரோட்டில் ஒரு போர்டு ஒன்று தெரிகிறது நண்பர்களே. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பினா சேலம் எடப்பாடி நண்பர்களே. நேராக சென்றால் கோயம்புத்தூர் நண்பர்களே. அதை தாண்டி நேராக சென்றால் திருச்சூர் நண்பர்களே. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ சின்ன சின்ன
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க நண்பர்களே. இந்த முருகன் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்த்து கேட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கிற நண்பர்களே, வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் பயணிக்கலாம். இன்னும் 2-3 கிலோமீட்டர் முன்னாடி சென்றால் சேலம் டோல்கேட்டு வரப்போகிறது நண்பர்களே. நண்பர்களே, இன்னும் 100 மீட்டர் முன்னாடி சென்றால் சேலம் டோல்கேட் வந்துவிடும் நண்பர்களே. நண்பர்களே, முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 100 மீட்டர் நேராக சென்றால் சேலம் டோல்கேட்டு வந்து விடும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் டோல்கேட் வந்தாச்சு நண்பர்களே. நண்பர்களே, இந்த சேலம் டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்னு ஒன்று வைத்து கொண்டு இவங்க ரொம்ப அலப்பறை பண்ணுறாங்க நண்பர்களே. வீடியோவில் நீங்களே பாருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த ஃபாஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இப்போ இந்த ஃபாஸ்டேக் லேண்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இந்த பெருக்கல் மார்க் ஒன்று குறி லைட் தெரிகிறதா நண்பர்களே. அந்த லேண்டில் வந்து மாற்றி சென்று விட்டோம் நண்பர்களே. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் வந்து இந்த லேண்டில் வந்திருக்கோம் நண்பர்களே. ஃபாஸ்டேக் இப்போ தான் ஸ்கேன் ஆகின்றன நண்பர்களே. இப்போ தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு டோல்கேட்டை தாண்டுகிறோம் நண்பர்களே. டோல்கேட் தாண்டியவுடன் லெஃப்ட் சைடு ஓரத்தில் வண்டியை நிறுத்தி ஏதாவது பேக்கரியில் ஏதாவது ஸ்நாக்ஸு முறுக்கு இந்த மாதிரி டீ ஏதோ சாப்பிட்டு விட்டு செல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால தான் வண்டியை இப்போது லெஃப்ட் சைடு ஓரத்தில் பேக்கரி பக்கமாக நிறுத்துகிறோம் நண்பர்களே. அங்கே நண்பர்களே பேக்கரியில் ஏதோ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா டீ இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணிக்கலாம். வாங்க நண்பர்களே, டோல்கேட் பக்கத்தில் ஸ்ரீ வாரி பேக்கரின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்துட்டேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, டீ எதை சாப்பிட்லாம் நண்பர்களே. இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே, சேலம் டோல்கேட்டு தாண்டி கொச்சின் பக்கமாக பைபாஸ் ரோட்லேயே வந்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இதே சேலம் டு கொச்சின் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கிறோம் நண்பர்களே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தோட்டங்கள், தென்னை மரங்கள், இந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கின்றன நண்பர்களே. அதையும் தாண்டி ஃபுல்லாக மலைத்தொடர்களாக மலை குன்றுகளாக அப்படியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அந்த சேலம் மலைத்தொடர்கள், மலை குன்றுகள் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மலை குன்று வியூ எப்படி இருக்குன்னு, மலைத்தொடர்கள் வியூ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ சேலத்தை தாண்டி வந்து பெருந்துறை பக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, பைபாஸ் ரோட்லேயே கொச்சின் ரோட்லேயே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இதே ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. சேலம் டோல்கேட் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வாரி பேக்கரியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த சேலம் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ மணி எத்தனை மணி ஆச்சுன்னு தெரியுமா? சாயந்தரம் ஒரு 6லிருந்து 7 மணி, 6:15 மணி இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால தான் கொஞ்சம் இருட்டாகி போச்சு. ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் தெளிவாக இல்லை நண்பர்களே. சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ எந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே? சேலம் பைபாஸ் ரோட்டில் பவானி தாண்டி சித்தோடு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. பார்ட் 1 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து கிளம்பி சேலம் போய் சேலத்துலேருந்து ஏற்காடு, ஏற்காட்டிலேருந்து ஊத்தங்கரையிலேருந்து தீர்த்தமலையிலேருந்து செங்கம் டு திருவண்ணாமலை, இந்த மாதிரி பார்ட் 1 வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறது. திருவண்ணாமலை சிட்டி ஃபுல்லாக சுற்றி ஊர்,
திருவண்ணாமலை ஊர் ஃபுல்லாக சுற்றி ஊர். அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை நைட்டு நேரத்தில் தீபம் பார்க்கறது அந்த வீடியோ. அப்புறம் திருவண்ணாமலை ராஜகோபுரம், இதெல்லாம் பார்ட் 2ல் போட்டிருப்பேன் பாருங்கள். பார்க்காதவங்களாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். இதே பார்ட் 3 வீடியோவில் திருவண்ணாமலையிலேருந்து சேலம் பைபாஸ் ரோடை ஜாயின் பண்ணி மறுபடியும் ஏற்காடு வந்து, ஏற்காட்லேருந்து சேலம் வந்து, சேலம் அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு வந்து ஜாயின் பண்ணி, இப்போ சேலத்தை தாண்டி சேலத்துலேருந்து கொச்சின் ரோடை பிடிச்சி மறுபடியும் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோவில் சேலத்தில் உள்ள மலைத்தொடர்கள், மலைக்குன்றுகள், அந்த வியூவெல்லாம் போட்டிருப்பேன் நண்பர்களே. அதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, அந்த மலைத்தொடர்கள் வியூ வந்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நாம் எங்கே வந்து கொண்டிருக்கோம் நண்பர்களே? விஜயமங்கலா பக்கம், பெருந்துறை தாண்டி விஜயமங்கலா பக்கம் வந்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நாம் எங்கே வந்து கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் பக்கமாக வந்துட்டு பெருந்துறை கிட்ட வந்து கொண்டிருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த நைட்டு வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நைட்டு வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நைட்டு இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நண்பர்களே, ஏன்னா கேமரா அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த நைட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த நைட்டு வீடியோ வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டி போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நல்ல தெளிவாக கேமராவில் எடுக்கணுங்களான்னு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நாங்கள் நண்பர்களே தொடர்ந்து இந்த பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம். இப்போது சேலம் பைபாஸ் ரோட்டில் பெருந்துறை தாண்டி விஜயமங்கலம் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம எந்த ஊர் பக்கமாக வந்து கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலத்தை தாண்டி திருப்பூர் பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. இதுதான் திருவண்ணாமலை பார்ட் 3 வீடியோ நண்பர்களே. இந்த 3வது வீடியோ பார்ட் 3 வீடியோ மூலம் இந்த ட்ரிப்பு முடிகிறது நண்பர்களே. இதுதான் இந்த லாஸ்ட்டு வீடியோ நண்பர்களே. திருவண்ணாமலை பார்ட் 1 வீடியோ, திருவண்ணாமலை பார்ட் 2 வீடியோ, திருவண்ணாமலை தீபம் பார்ட் 3 வீடியோ, இந்த 3 பார்ட் 3 வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோஸ் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு வீடியோ. இந்த திருவண்ணாமலை பார்ட் 3 இதோட முடிகிறது நண்பர்களே. நான் இதோட என்னோட வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நண்பர்களே. பாய் பாய், see you நண்பர்களே. மீண்டும் அடுத்த ட்ரிப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய் பாய், see you நண்பர்களே. மீண்டும் நண்பர்களே மற்றும் உறவினர்களே, இந்த வீடியோஸ் முழுவதும் பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது காமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இது தான் என்னுடைய முதல் திருவண்ணாமலை பயணம், முதல் பார்ட் வீடியோஸ் நண்பர்களே. இந்த வீடியோஸ் இத்துடன் முடித்து கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோஸ் சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.